பதில் சொல்லுங்க சார். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? சோறு சாப்பிட்டோம் அப்படின்னா சுகருக்கு மாத்திரை போட வேண்டியது வரும், சோறு சாப்பிட்டோம்னா இன்சுலின் போட வேண்டியது வரும், அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. நான் கேட்குற கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க, ஓகேவா? சரியா? பதில் சொல்லுங்களேன். சரியா? வட இந்தியாவில் அவங்க சோறு சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க, சோறு அவங்க சாப்பிட்றதே இல்லை. அப்படி பார்த்து போகிற வட இந்தியாவில் எவ்வளோ பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் ப்ரெஷருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் தைராய்டுக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க வட இந்தியாவில்? கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. இதுக்கு பதில் எனக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும். நான் கரெக்டான சரியா? இன்னொரு கேள்வி கேட்க போறேன், அதுக்கும் பதில் சொல்லுங்க. இந்த உலகத்துல தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்துல சரியா நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா, இல்ல ப்ரெஷர் மாத்திரை நடத்தினாங்களா, இல்ல கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தினாங்களா, இல்ல இன்சுலின் நடத்தினாங்களா, இல்ல நடைபயிற்சி பண்ணி ஏன்னா அந்த வெயிட்டை குறைச்சாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி பதில் சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல எழுதுங்க சார். சரியா? சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சுகர் சரியா இருக்கா? சொல்லுங்களேன். சுகருக்கு இன்சுலின் மட்டும் போட்டதுனால யாருக்கா சுகர் சரியா இருக்கா? சொல்லுங்களேன். இது என்னது? நாவல் பழம். இது என்னது? நெல்லிக்காய் ஜூஸ். இது என்னது? வெந்தயம், ரொம்ப ஃபேமஸ் வெந்தயம். இது என்னது? கருவேப்பிலை. இது என்னது? கரிஞ்சீரகம். இது என்னது? ஆவாரம்பூ. இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாரா சுகர் மாத்திரை நடத்தினாங்களா, இல்ல ப்ரெஷர் மாத்திரை நடத்தினாங்களா, இல்ல கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தினாங்களா, இல்ல தைராய்டு மாத்திரை நடத்தினாங்களா, இல்ல பித்தப்பை கல்லுக்கு மாத்திரை நடத்தினாங்களா, இல்ல ஃபேட்டி லிவருக்கு மாத்திரை நடத்தினாங்களா, இல்ல இன்சுலின் நடத்தினாங்களா? நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன் எதனால வருதுன்னு கேட்டா இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். கரெக்டா காது கொடுத்து கேளுங்க. சரியா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த நாலுக்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பர்ல எழுதி எடுத்துடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு, ரெண்டு வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்க பேலன்ஸ்டு டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணலன்னு வைங்களேன், பேலன்ஸர் கரெக்டா ஃபாலோ பண்ணலைன்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை. இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய பேர் இன்சுலினும் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தம்பிக்கு பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 140 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பியை போய் நான் ரோட்ல போய் நான் ஓடக்குன்னு சொல்லல. நான் கொடுத்தது எல்லாமே என்னது? ஒன்லி பேலன்ஸ்டு டயட். எதை மறந்தாலும் இன்சுலின், இந்த அடிவெயிட்டு குழப்பம் மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருந்தா கமெண்ட்ஸ்ல OES அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. வீடியோ மறக்காம இந்த மாதிரி மாத்திரை போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஓகேவா? எஸ் டைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டே டியூன்.